இந்த நிதியாண்டோட முதல் காலாண்டு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. இந்தியாவோட பொருளாதாரம் அசுர வேகத்தில் முன்னேறி நம்ம ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்திருக்கு. ஹப்பாடா அப்படின்னு நிம்மதியாகிறதுக்குள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்போட வரி போர் அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்து போய் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஜிடிபி வளர்ச்சி அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளை சமாளிக்குமா? விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு வருடத்துல மிக வேகமா வளர்ந்தது பல நிபுணர்களையும் ஆச்சரியப்படுத்திடுச்சு. இந்த வளர்ச்சி இப்ப பெருசா தெரியுது. ஆனா சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி தான் யானை சவாரி ஏத்தி விட்டுட்டு நல்லா இருந்துச்சா இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்ல ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். எஸ், அமெரிக்க வரி விதிப்பால இந்த வளர்ச்சி குறைவான காலம் மட்டுமே நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, முதல்ல இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா இந்த வருடத்தோட தொடக்கத்துல அரசாங்கம் சாலைகள், ரயில்வே, அப்புறம் பொது திட்டங்கள்ல அதிக பணத்தை முதலீடு செஞ்சது. அதன் விளைவா பொருளாதாரம் வேகமா வளர்ச்சி அடைந்ததா சொல்லப்படுது. ஆனா போன வருடம் தேர்தல்கள்லாம் இருந்ததால முதல் காலாண்டுல அரசாங்கத்தால இவ்வளவு செலவு செய்ய முடியல. இன்னொரு காரணம் ஏற்றுமதி. இந்த அமெரிக்காவோட 50% வரி விதிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு புயல் வேகத்துல பொருட்களை அனுப்பிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இந்த நிதியாண்டோட முதல் காலாண்டுல இந்த வளர்ச்சி சாத்தியமா தான் இருந்திருக்கும். இதன் மூலமா உலகத்திலேயே வேகமா பொருளாதாரத்துல வளரக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இந்தியா முதலிடத்துல இருக்கு. என்ன கேளுங்க, ஏப்ரல் ஜூன் காலகட்டத்துல சீனாவோட ஜிடிபி வளர்ச்சி 5.2% மட்டும்தான். அமெரிக்காவோட வளர்ச்சி வெறும் 3.3% மட்டும்தான். சரி, இந்த ஜிடிபின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன? ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ நீங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். அரிசி, பருப்பு, ஜீனி, சோப்பு, பால் அப்படின்னு சொல்லி அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் அந்த கடையில விற்பனை பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஆண்டோட கடைசியிலையும் நீங்க எவ்வளோ பொருட்களை வித்திருக்கீங்க அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா கடையோட மொத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்க வச்சிருக்கீங்கல்ல சின்ன கடை, அதே மாதிரி இந்தியாவை ஒரு பெரிய கடை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த பெரிய கடையில் கார்கள், ஃபோன்கள், மென்பொருட்கள், மருந்துகள், துணிமணிகள், அப்புறம் வங்கி சேவை, மருத்துவமனைகள், ஐடி, அது இதுன்னு ஏகப்பட்ட பிற சேவைகளும் அந்த கடையில் இருக்கும். ஒரு ஆண்டு முழுக்க இந்தியா உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களோட மதிப்பையும் கூட்டுனா அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. அதனால மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு ஆண்டோட வருடாந்திர விற்பனை அறிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அந்த நம்பர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ முதல் காலாண்டுல ஜிடிபி 7.8% உயர்ந்திருக்குல்ல, அந்த மாதிரி. அப்படி எண்ணிக்கை உயர்ந்தா வணிகம் நல்லா இருக்கு, பொருளாதாரமும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த வளர்ச்சி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னா, பொருளாதார வல்லுநர்கள்லாம் ஜிடிபி வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 6.7% குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்தியா மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. உண்மையாவே 2024 ஜனவரி டு மார்ச்சுக்கு அப்புறம் இது வேகமான வளர்ச்சி தான். அந்த சமயத்துல இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 8.4% இருந்துச்சு. இந்தியாவுடைய வேகமான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணங்கள்ல ஒன்று, கட்டுமான பொருட்களுக்கு அரசாங்கம் அதிக பணம் செலவழிக்கிறது. ஏப்ரல் ஜூன் மாதங்கள்ல சாலைகள், ரயில்வே, மின்சாரம், அப்புறம் பிற திட்டங்களுக்கு அரசாங்கம் கடந்த ஆண்டை விட 52% அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 2.8 லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டிருக்கு. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தேர்தல்கள் நடந்துட்டு இருந்துச்சு. புது செலவுகளுக்கும் அனுமதி இல்லை. அதனால அரசாங்கத்தால் பெரிய செலவுகள் எதையும் செஞ்சிருக்க முடியாது. இந்த ஆண்டு அதிக பணம் அரசாங்கம் செலவிட்டது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுச்சு. புதிய நெடுஞ்சாலைகள், பாலங்கள், தொழிற்சாலைகள், இப்படி அந்த புது திட்டங்களுக்கான செலவு 5.8 லட்சம் கோடி ரூபாய். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகம். இன்னும் நிறைய திட்டங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. முடிக்கப்பட்ட திட்டங்களோட மதிப்பு 2.3 லட்சம் கோடி ரூபாய். கடந்த ஆண்டு இதே சமயத்துல முடிக்கப்பட்ட திட்டங்களோட மதிப்பு வெறும் 70,000 கோடி ரூபாயா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ
இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். GVAன்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட், மொத்த மதிப்பு சேர்ப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி 500 ரூபாய் மதிப்புள்ள கோதுமையை வளர்க்குறாரு. அதை ஆலைகள் என்ன பண்ணுவாங்க, கோதுமையை கோதுமை மாவாக்குவாங்க. அதை 700 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ 200 ரூபாய் மதிப்பு சேருது. அதை பேக்கரி வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை பிரெட் ஆக்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு வைப்போம். அப்போ இன்னும் 300 ரூபாய் மதிப்பு சேருது. இப்போ இது எல்லா மதிப்புகளையும் மொத்தமாக கூட்டினா, அதாவது முதல்ல ஒரு 200 அப்புறம் ப்ளஸ் ஒரு 300, மொத்தம் 500 ரூபாய் கிடைக்கும். இதுதான் கிராஸ் வேல்யூ ஆடட், மொத்த மதிப்பு சேர்ப்பு. இந்த மொத்த மதிப்பு சேர்ப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து எப்படி வேறுபடுது ஜிடிபியிலிருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா இந்த மொத்த மதிப்பு சேர்ப்பு ப்ளஸ் வரிகள் அப்புறம் மானியங்கள்லாம் சேர்ந்து வர்றது தான். இந்த GVA இருக்குல்ல, அது வரிகள் மற்றும் மானியங்கள் எல்லாம் சேர்க்காம நம்ம உண்மையான உற்பத்தி என்ன அப்படிங்கிறத காமிக்கும். இந்த ஆண்டு ஏப்ரல் ஜூன் மாதங்களில் இந்தியாவோட மொத்த மதிப்பு சேர்ப்பு 7.6% உயர்ந்திருக்கு. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வெறும் 6.8% இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட திடீர் வளர்ச்சிக்கு. என்னன்னா, இந்திய நிறுவனங்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு பொருட்களை அவசர அவசரமாக ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா அமெரிக்கா வரி விதிப்பை அறிவிச்சிருச்சு. காலக்கெடுவுக்கு முன்னாடியே எப்படியாச்சும் ஏற்றுமதி பண்ணிடணும் அப்படின்னு வேக வேகமாக எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. அதனால ஏப்ரல் மாதத்தில் ஏற்றுமதி 5.9% அதிகரிச்சது. அப்புறம் இந்த ஆண்டு பெஞ்ச நல்ல பருவமழை, ஓரளவுக்கு பெஞ்ச நல்ல பருவமழை ஒரு கணிசமான அளவு விவசாயிகளுக்கு கை கொடுத்துச்சு. ஏப்ரல் ஜூன் மாதங்களில் விவசாயம் 3.7% வளர்ச்சி அடைஞ்சது. ஆனால் அதுக்கு முன்னாடி 5.4% அந்த வளர்ச்சி இருந்தது. அதையும் மறுக்க முடியாது. எப்படினாலும் விவசாய வளர்ச்சியால் கிராமப்புற வருமானம் அப்புறம் டிமாண்ட் அதிகமாக இருந்ததும் பொருளாதாரத்துக்கு இன்னொரு ஊக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்தியாவோட சில்லறை பணவீக்கம் இப்போ 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு நல்ல செய்தி. அதே சமயம் அரசாங்கத்துடைய தரவுகளின்படி மின்சாரம், எரிவாயு, நீர்வளங்கள் மற்றும் பிற பயன்பாட்டு சேவைகளோட வளர்ச்சி விகிதத்தில் பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு திடீர் வளர்ச்சி தற்காலிகமானது தான் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த வருடத்தோட தொடக்கத்தில் அரசாங்கம் பெரிய தொகையை செலவிட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதனால் வளர்ச்சியும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வர வர செலவினங்கள் குறையும். வளர்ச்சியில் அதோடைய பாதிப்பு எதிரொலிக்கும். அமெரிக்கா விதிச்சிருக்க 50% வரி இப்பவும் இதுக்கப்புறமும் ஏற்றுமதியை பாதிக்கும். இது வளர்ச்சியை 1% குறைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் நகரங்கள்ல இருக்காங்கல்ல மக்கள், அவங்க அரசு எதிர்பார்த்த அளவுக்கு பொருட்களை வாங்குறதில்ல. அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, ஓகே இந்த வருடம் நகர மக்கள் இவ்வளோ பொருட்களை வாங்குவாங்க, இவ்வளோ தேவை இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் நகர்ப்புற மக்கள் அந்த மாதிரி செலவழிக்கிறது இல்லை. மேபி விவரமாயிட்டாங்களோ என்னவோ, தேவையில்லாமல் செலவழிக்க வேணாம் அப்படின்னு சேர்த்து வைக்க கூட துவங்கியிருக்கலாம், நமக்கு தெரியல. லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, கார் போன்ற விஷயங்கள் எல்லாம் செலவிடாமல் அத்தியாவசியமான ஆடம்பர தேவையில்லாமல் அத்தியாவசியத்துக்காக மட்டும் மக்கள் சேமிக்க துவங்கி இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனியார் நிறுவனங்களும் பெரிய புதிய முதலீடுகள் எல்லாம் செய்கிறதில்ல. இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்த பொருளாதார வளர்ச்சி அடுத்து மெதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு திடீர் வளர்ச்சி இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்லாமல் மெதுவாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் வங்கியே ஒரு முழு ஆண்டுக்குமான வளர்ச்சியே 6.5% தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கு. ஒவ்வொரு காலாண்டுலையும் கடந்த காலத்தை விட சற்று குறைவாக தான் இருக்கும் அந்த வளர்ச்சி. இப்போ ஒரு காலாண்டில் வளர்ச்சி நம்மளை மிரள வச்சது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு காலாண்டுலையும் அந்த வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க செலவினம், முன்கூட்டிய ஏற்றுமதிகள், குறைந்த பணவீக்கம் இதெல்லாம் இந்தியாவுடைய GDP வளர்ச்சியை 7.8% முதல் காலாண்டில் உயர்த்தியிருந்தாலும் இந்த வேகம் நீடிக்காது அப்படிங்கிறதும் வருத்தம் தரக்கூடிய செய்தி.